வெல்கம் டு லெட்லன். டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பொதுத்தமிழில் ஆல்ரெடி நம்ம நூல்வெளி பொதுத்தமிழுக்கான ப்ரிப்பரேஷனில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நூல்வெளி பார்த்துட்ருக்குறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இயல் 1ல் இருக்கக்கூடிய நூல்வெளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதுவுமே வந்து நம்ம நூல்வெளி வந்து இயல் வைஸாக, அதாவது இயல் வாரியாக மொத்தம் வந்து நமக்கு ஒரு 9 இயல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயல் வாரியாக நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய நூல்வெளி உரைநடையாக இருந்தாலும் சரி, செய்யுளாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நூல்வெளியில் என்னென்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு இயலில் இருக்கக்கூடிய இந்த மொத்த பகுதிகளையும் சேர்த்து நம்ம வீடியோவாக நம்ம போடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து இயல் 2ல் இருக்கக்கூடிய நூல்வெளி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த இதிலிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காற்றை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு உரைநடை மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா காற்றை பற்றி, காற்றே வந்து தன்னை பற்றி பேசுகிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். காற்று வளத்தில் வந்து எப்படி இருக்குது, நம்மளோட தமிழ்நாடு எந்த மாதிரியான வளங்கள் வந்து காற்று வளங்கள் என்னென்ன மாதிரியான இடத்துல இருக்குது, இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வந்து உரைநடை மாதிரி இந்த இயல் 2ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நூல்வெளியில் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ஆசிரியர் இதை பற்றி அவ்வளோவா நான் எழுதலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடல் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாரதியார் பாடல்கள் அப்படின்ற அந்த ஒரு தொகுப்பில் இருந்து காற்றே வா அப்படின்ற ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முதல்ல பார்த்துடலாம். ஸோ சொல்லும் பொருளும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மயலுறுத்து. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா மயங்க செய், அதாவது நம்ம மயங்க செய்கிற மாதிரி வந்து அந்த வரக்கூடிய தென்றல் காற்று அந்த மாதிரி. அடுத்து வந்து பீரான ரசம் அப்படின்றது அது என்ன அப்படின்னா உயிர் வலி அப்படின்றது. அடுத்து லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியே ஒரு 3 சொல்லும் பொருளும் ஒரு அந்த பாடலில் பயன்படுத்தக்கூடிய 3 வார்த்தைகளுக்கு உண்டான பொருளை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாரதியாரை பற்றின தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணி. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் வந்து அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து எப்படி பாராட்டப்படுகிறார் அப்படின்னா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நீலா அப்படின்னும் சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். ஸோ பாரதியாரை எப்படியெல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, இன்னொன்று வந்து சிந்துக்கு தந்தை அப்படின்னு எல்லாமே பாராட்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமானது. அடுத்து என்ன அப்படின்னா, இவரோட ஊர் வந்து எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாரதியாரோட பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம். ஸோ அடுத்து வந்து பாரதியாரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இந்த மாதிரியான காவியங்களையும், அதுக்கப்புறம் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, இந்த மாதிரி அதுக்கப்புறம் புதிய ஆத்திச்சூடி, இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான நீதிகளையும் வந்து பாடலாக தந்தவர் நம்ம பாரதியார். அடுத்து வந்து இந்திய சுதேசமித்ரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். ஸோ இது நூல்கள் மட்டும் இல்லாமல், அதாவது காவியங்கள், பாடல்கள், இதை மட்டும் இல்லாமல் இதழ்கள் என்னென்ன மாதிரியான இதழ்கள் அப்படின்னா 2 இதழ்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்தியா சுதேசமித்ரன் அப்படின்ற இதழ்களையும் அந்த இதழ்களுக்கு ஆசிரியாக பணிபுரிந்திருக்கிறார். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பாட்டுக்கொரு புலவன் என பாரதியார் பாராட்டப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 விதமாக பாராட்டப்படுற பேரை பார்த்தோம், சிறப்பு பெயர்களை பார்த்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னுமே யாரை பாராட்டுறாங்க அப்படின்னா, மகாகவி பாரதியாரை வந்து பாராட்டுறாங்க. ஸோ அடுத்து வந்து பாரதியார் வந்து அவரோட இதில் பார்த்தோம் அப்படின்னா, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. அதாவது செய்யுள் வடிவு அதை மட்டும் அந்த இலக்கியங்கள் அந்த இது அது மட்டும் இல்லாமல் உரைநடை கவிதை 2யுமே சேர்த்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அடுத்த ஸ்டேஜை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கவிதை வடிவம் உருவாகுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வசன கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வசன கவிதைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் கலை சொற்களில் அதோட பொருள் என்னன்னு கேட்குறதுனால அது கூட கேட்கலாம். ஸோ வசன கவிதை அப்படி அந்த உரைநடையையும் கவிதையும் சேர்த்து உருவாக்கக்கூடிய அந்த கவிதை வடிவத்துக்கு இங்கிலீஷில் நேம் வந்து என்ன அப்படின்னா ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ். ஸோ இந்த வடிவம் வந்து தமிழில் யார் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்மளோட மகாகவி பாரதியார் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இந்த வசன கவிதை அப்படின்றதான் வந்து எந்த வடிவத்தில் உருவம் மாறுது அப்படின்னா புதுக்கவிதை அப்படின்ற ஒரு உருமாறுது. ஸோ புதுக்கவிதைன்னு அப்படின்றது எதிலிருந்து வருது அப்படின்னா வசன கவிதை, அதோட மாற்றம் தான் இந்த புதுக்கவிதை. இங்கிலீஷில் அதை வந்து ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து காற்றே வாழ பாரதியாரை பற்றி இருக்கக்கூடிய
நூல்வெளி. அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அதை வந்து நப்பூதனார் அவரோட இது. ஸோ இதில் என்னென்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், நேமி அப்படின்னா சக்கரம், கோடு மலை, கொடுச்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், நறுவி அப்படின்னா நறுமுடைய மலர்கள், தூவி அப்படின்னா தூவி, அடுத்து விரிச்சி அப்படின்னா நற்சொல், அடுத்து சுவல் அப்படின்னா தோல். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு உண்டான பொருள்கள் கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இலக்கண குறிப்பு. இந்த ஒவ்வொரு செயல்லையும் வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை அந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு உண்டானது இந்த இலக்கண குறிப்பு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்து டேரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மூதூர் அப்படின்னா பண்பு தொகை, அடுத்து கைதொழுது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை அப்படின்னா உரிச்சொற்றொடர், அடுத்து உறுதுயர் அப்படின்னா வினைத்தொகை. அதாவது வினைத்தொகை அப்படின்றது முக்காலத்துக்கும் பொருந்தி வருவதுன்னு சொல்லுவாங்க. உறுதுயர் அப்படின்றது வினைத்தொகை. ஸோ இதான் வந்து இலக்கண குறிப்பு. அடுத்து முல்லைப்பாட்டு பற்றி தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது. இதில் வந்து இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அடிகளோட எண்ணிக்கை, அதோட அடிகள் எத்தனை அடிகள் இருக்கும் அப்படின்னா, இந்த பாட்டு வந்து 103 அடிகளை கொண்டது. அடுத்து இந்த முல்லைப்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய பாவகை எந்த பாவகையால் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 10 பாட்டில் வந்து குறைஞ்ச அடிகளை கொண்டு இருக்க நூல் வந்து எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு நூலை படைத்தவர் யார் அப்படின்னா, காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் வந்து நப்பூதனார். அவரோட மகனார் நப்பூதனார். அவங்க தான் வந்து முல்லைப்பாட்டை ஏற்றிருக்காங்க. ஸோ முல்லைப்பாட்டுன்றது 10 பாட்டு நூல்களில் ஒன்று, 103 அடிகளை கொண்டது. இது வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூலும் முல்லைப்பாட்டு. ஸோ இதான் வந்து முல்லைப்பாட்டை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். அடுத்து வந்து ஒரு புதினம் மாதிரி ஒரு இது மாதிரி கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. புயலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லிட்டு இதுலையுமே வந்து அந்த புயல் சம்பவத்தை வச்சும் தன்னோட கற்பனை இதை வச்சுமே வந்து சிங்காரம் அப்படின்ற இங்கேருந்து வந்து தமிழத்திலிருந்து புலம்பெயர்ந்து போன ஒரு நபர் வந்து இதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவர் அந்த இதில் வந்து நூல்வெளியில் என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கோ இந்த மாதிரி மலேசியா இந்த மாதிரி அந்த புதினத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதில் வந்து அவர் ஒரு வெளியூருக்கு போயிருப்பார். அந்த ஊர் எனக்கு நேம் மறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த மாதிரி போயிருக்கக்கூடிய தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் என்ன அப்படின்னா, புயலிலே ஒரு தோணி. ஸோ இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா சிங்காரம். இவர் எந்த மாவட்டத்தில் எங்கே பிறந்திருக்காரு, எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வந்து நன்கொடையாக கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா 7.5 லட்சம். ஸோ இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ஆனால் முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, புலம்பெயர்ந்த இங்கேருந்து தமிழகத்துலேருந்து இந்த மாதிரி வெளியில் போன தமிழர்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதல் புதினம் அப்படின்னா புயலே ஒரு தோணி அப்படின்றதான். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அவ்வளோதான். இயல் 2ல் இந்த மாதிரியான இப்போ யூனிட்ஸு இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே இருக்குது. இந்த இதில் வந்து மகாகவி பாரதியார், நப்பூதனார், அதுக்கப்புறம் வந்து முல்லைப்பாட்டு, இதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோவில் இயல் 3ல் இருக்கக்கூடிய நூல்வெளியில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வாய்ஸாக இல்லாட்டி ஆடியோவாக கூட கேட்குறது கூட அவங்களுக்கு வந்து அந்த இது ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.